இந்த நாட்கள்ல பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்வி. பள்ளி முடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு செல்றதுக்கு பஸ்ல பயணிக்கிறதே பயம். அமைதியா ஒரு இடத்துக்கு போறதுக்காக தான் அவள் அந்த பயணத்தை தொடங்கினாள். ஆனா பஸ்ல நிற்கிற சில பேரின் பார்வைகள், யாரும் கவனிக்காதது போல நகரும் கைகள், அதெல்லாம் அவளுக்கு சங்கடமாகவே தோன்ற தொடங்கின. அமைதியா ஒரு இடத்துக்கு போகணும் என நினைத்ததோ இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு தூக்கம் இல்லாத மன அழுத்தமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்கள்ல நிம்மதி இல்லாத கலக்கம் தெரியும். நெருங்கி நிற்பவர்கள், தோற்றமில்லாத பார்வைகள், சொல்ல முடியாத சூழ்நிலைகள். இதுதான் இப்போ பெண் பிள்ளையின் பொது பயணம். பலர் சொல்வாங்க, இப்போ காலம் மாறி போச்சு, பெண்கள் வேலை, கல்வி, திறமைன்னு பல துறைகளிலும் சாதனை படைத்து கொண்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு முன்னேறுதா? அவள் வளர்கிறாளா இல்லையா என்பதற்கு முன் அவள் நிம்மதியா இருக்காளா என்பதுதான் முக்கியம். பசங்களோட சிரிப்பும் சந்தோஷமும் எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சா சிலர் ஏதாவது அர்த்தம் தேட முயல்றாங்க. சிலர் பேசுற வார்த்தைகள் அவள் மனசுக்கு சங்கடமா தோண ஆரம்பிச்சிருது. ஏன் சிரிச்சேன்னு அவளை கேட்கிற மாதிரி ஒரு நிலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் பல பெண் குழந்தைகள் தனக்குள் அடக்கி அழுது கொண்டே இருக்காங்க. யாரிடமும் சொல்ல முடியல, சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் அவள் மனசுக்குள்ள பதுங்கி கிடக்கு. இந்த சமூகம் குழந்தைகளை பாதுகாக்கவே இருக்கணும், அவர்களை காயப்படுத்துற இடமா இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கணும் என நம்பப்படும் இந்த சமூகம் தான் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்தா மாறுறதுக்கு பின்னால் நாம எல்லோரும் இருக்கோம்னு நினைக்கும் போது மனசு வலிக்குது. பாதிப்பது தவறுதான், ஆனா அதை பார்த்தும் பேசாம இருக்கிறது அதை விட பெரிய தவறு. ஒரு பெண் பிள்ளைக்கு கல்வி மட்டும் போதாது, அவளுக்கு தேவை பள்ளிக்கூடம் போக தைரியம், ஏதாவது தவறான விஷயம் நடக்கும்போது எதிர்த்து பேசும் உரிமை, மற்றும் பயமில்லாம யாரிடமும் சொல்லக்கூடிய மன உறுதி. அவளுக்கு பாதுகாப்பும் வேணும், ஆதரவும் வேணும், அதுக்கான சூழலும் வேணும். அவளை பாதுகாக்கிற பொறுப்பு ஒரே ஒருத்தரோடு இல்ல, நாம் எல்லாம் அந்த பொறுப்புல ஒரு பங்குதான். அவளோட சிரிப்புக்கு ஒரு இடம் கொடுப்போம், அவளை பயமில்லாம நடக்கக்கூடிய ஒரு பாதையை சேர்ந்து உருவாக்குவோம்.